வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் மொபைல் மூலம் எப்படி 2 நிமிடத்தில் ஈஸியாக கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இந்தியா முழுவதுமே சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அனைத்து மக்களும் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதுல மிகவும் சிரமப்படுறாங்க. ஒரு சிரமமும் இல்லாமல் ஈஸியாக எப்படி கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு மொத்தம் 6 வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு வழிமுறையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுமக்கள் அதிகபட்சமாக 3 ஏஜென்சியோடைய கேஸ் சிலிண்டரில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இண்டன், ஹெச்பி, பாரத் இந்த 3 ஏஜென்சிகளுடைய சிலிண்டர் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஏஜென்சிகளுக்கு இந்த சிலிண்டர் ஏஜென்சிகளுக்கு மொபைலில் கால் பண்ணுறதன் மூலம் உங்களுடைய சிலிண்டரை நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கிறலாம். முறையை பயன்படுத்தி தான் மக்கள் காலங்காலமாக கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ நிலவுற கேஸ் சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு காரணமாக அனைத்து மக்களும் ஒரே நேரத்தில் கால் பண்ணுறதுனால சர்வர் இஷ்யூ ஏற்படுது. அதனால் நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்கிற நம்பரை பயன்படுத்தி உங்களுடைய ஏஜென்சிக்கு கால் பண்ணுறதன் மூலம் உங்களுடைய கேஸ் சிலிண்டரை நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கிற முடியும். 2வது வழிமுறையாக உங்களுடைய கேஸ் ஏஜென்சிகளுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறதன் மூலம் உங்களுடைய கேஸை நீங்கள் புக் பண்ணிக்கிறலாம். கேஸ்க்கு எப்படி புக் பண்ணுறது, ஹெச்பிக்கு எப்படி புக் பண்ணுறது, பாரத் கேஸ்க்கு எப்படி புக் பண்ணுறது, ஏஜென்சிகள்லாம் எப்படி மெசேஜ் சென்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுறதன் மூலம் உங்களுடைய கேஸ் சிலிண்டரை நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கிறலாம். 3வது வழிமுறையாக வாட்ஸ்அப்பை பயன்படுத்தியும் உங்களுடைய கேஸ் சிலிண்டரை நீங்கள் புக் பண்ணிக்கிறலாம். உங்களுடைய சிலிண்டர் ஏஜென்சி நம்பருக்கு ஹாய்னு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். லாங்குவேஜ் செலெக்ஷன் பண்ண சொல்லும். உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மெயின் மெனு வரும். மெயின் மெனுவை கிளிக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் சப்மிட் பண்ணுறதன் மூலம் ஈஸியாக உங்களுடைய கேஸ் சிலிண்டரை புக் பண்ணிக்கிறலாம். இதுவும் ரொம்ப சுலபமான முறை தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். 4வது வழிமுறையாக எந்த ஏஜென்சியில் சிலிண்டர் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏஜென்சிக்குன்னு தனியாக அப்ளிகேஷன், அதாவது செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த செயலியை பயன்படுத்தியும் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கேஸ் சிலிண்டரை புக் பண்ணலாம். இண்டனுக்கு இந்தியன் ஆயில் ஒன் அப்படின்ற இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணலாம். ஹெச்பியாக இருந்துச்சு அப்படின்னா ஹெச்பி பே அப்படின்ற இந்த செயலியை பயன்படுத்தி நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிக்கிறலாம். பாரத் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஹலோ பிபிசிஎல் அப்படின்ற இந்த செயலியை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கேஸ் சிலிண்டரை புக் பண்ணிக்கிறலாம். அப்ளிகேஷன்களை பயன்படுத்தி நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணும் பொழுது கேஸ் சிலிண்டருக்கான ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு உங்கள் மொபைலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு மற்றும் உங்களுடைய கேஸ் ஐடி நம்பரு இதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக இந்த அப்ளிகேஷன்கள் மூலமாக உங்களுடைய கேஸ் சிலிண்டரை ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிக்கிற முடியும். 5வது வழிமுறையாக வெப்சைட், அதாவது இணையதளம் மூலமாகவும் உங்களுடைய கேஸ் சிலிண்டரை நீங்கள் புக் பண்ணிக்கிற முடியும். இண்டன் கேஸ் சிலிண்டராக இருந்துச்சு அப்படின்னா www.cx.indianoil.in வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கிறலாம். ஹெச்பி ஏஜென்சியாக இருந்துச்சு அப்படின்னா www.myhpgas.in இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் புக் பண்ணிக்கிறலாம். பாரத் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா www.my.ebharatgas.com அப்படின்ற இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கிறலாம். 6வது வழிமுறையாக கூகுள் பேவை பயன்படுத்தியும் உங்களுடைய கேஸ் சிலிண்டரை நீங்கள் புக் பண்ணிக்கிறலாம். கூகுள் பேல பில் அண்ட் ரீசார்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பில் கட்டுற எல்லா பேமெண்ட்டுமே கீழே காட்டும். அதில் கேஸ் சிலிண்டர் புக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும், உங்களுடைய கேஸ் ஐடி நம்பர் கேட்கும். இதை என்ட்ரி பண்ணி பேமெண்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய கேஸ் சிலிண்டரை நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கிற முடியும். இந்த 6 வழிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு எந்த வழிமுறை ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை பயன்படுத்தி உங்களுடைய கேஸ் சிலிண்டரை நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கிறங்க. இவ்வளவு வழிமுறைகள் இருப்பதனால கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு அவதிப்படாமல் உங்கள் கேஸ் நிறுவனங்களிடம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஈஸியாக
கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய கேஸ் சிலிண்டரை புக் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேஸ் சிலிண்டர் புக் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அறிவிப்புகளையும் திட்டங்களையும் தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.